ஹலோ ஹாய். இன்னைக்கு நம்ம வீட்டு சைடில் இருக்க வாழை மரத்தை சுற்றி ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாதனால இன்னைக்கு க்ளீன் பண்ணிடலான்னு நினச்சோம். வாழை மரத்துக்கு கீழேயே மணத்தக்காளி கீரை எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குன்னு பாருங்க. அதுக்கு பக்கத்துலேயே மணி பிளான்ட் அதோட ஓன் சப்போர்ட்ல மேலே ஏறுது. வாழை மரத்துக்கு அந்த சைடு ஒரு லெமன் ட்ரீ வச்சிருக்கோம். இது என்ன வாழைப்பழம்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வாங்க வாழை மரத்தை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 2 இலை கூட வெட்டலைங்க, அதுக்குள்ள குச்சி உடஞ்சிருச்சு. அடுத்து என் ஹஸ்பண்ட் வேற ஒன்று ரெடி பண்ணிட்டு அவரே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் க்ளீன் பண்ற கேப்ல நானும் எங்க அத்தையும் இன்னைக்கு தேவையான மணத்தக்காளி கீரையை பறிச்சிட்டோம். ஓகே, கட் பண்ண லீஃப்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வேஸ்டேஜ் இருக்க இடத்துல கொண்டு போய் போட்டுட்டோம். ஃபைனல் லுக் இதாங்க. நாங்கள் க்ளீன் பண்ணியிருக்கிறது கரெக்டானு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா, எடுக்க புதையல் மாதிரி வந்துட்டு இருக்குங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. இன்னைக்குரியது போடும், நாளைக்கு அறுவடை பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த எலுமிச்சம்பழம் வச்சு 3 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் ஒரு காய் கூட காய்க்கல. உங்களுக்கு எப்படி காய்க்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் vlogல இன்னும் நம்ம வீட்டை சுத்தி இருக்க பிளான்ஸ் எல்லாம் பத்தி பார்க்கலாம். இது கூட குக்கிங் அண்ட் ஃபேமிலி vlogsலாம் அடுத்தடுத்து வரும். ஸோ மறக்காம வாட்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு எக்ஸ்ப்ளோர் வித் டிஜே ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.